ஹாய், வெல்கம் டு என்எம் ஈட்ஸ். நான் இன்றைக்கு வந்து பச்சை மிளகாயில் ஒரு பிக்கிள், அதாவது ஊறுகாய் போட போகிறேன். இது வந்து மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸோட கடையில் தான் வந்து எங்களோட அப்பாவுக்கு விருப்பம் வந்து அம்மா நடுவில் வந்து பாட்டிலில் வேண்டி கொண்டு வருவா. அப்பையிலேருந்து நான் இது நானாக செய்து பார்க்கணும், அப்படியே என் ஓன் ட்ரையிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் இயர் இது செய்வோம்டா மறந்துட்டேன். இந்த முறை நானே கணேசபுரத்துக்கு போனப்போல அந்த பின்னால் இருக்கிற போயிலியம்மா ஆண்டி எனக்கு வந்து ஒரு தொகை பஞ்சம்லா தந்தா. அப்போ நான் கிட்ட நென்டி இதை கொண்டு நான் என்ன செய்கிறது, யாருக்கும் கொடுக்கணும் பண்ணிட்டு டக்குன்னு எனக்கு கிளிக் ஆச்சுது. ஓகே, நான் வந்து இந்த பிக்கிள் லாஸ்ட் இயர் போட இருந்தேன் தான் தானே, அப்போ டக்கண்டு ஓகே அதை செய்வோம்ண்டு. ஆனால் அந்த போயிலியம்மா ஆண்டி தந்தே இப்போ 2 வீக்ஸுக்கு மேலே ஆச்சுது. நேற்று ஈவினிங் போடுவோம் வந்துட்டு பச்சை மிளகாயை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் வினிகர் போட்டு அதை கழுவிட்டு எங்களோட பேப்பர் டவலில் ஊறிட்டு செய்வோம் வந்துட்டு. அப்புறம் ராத்திரி மனம் ஏதோ சம்ஹாவ் சோர்ந்துட்டு, ஸோ அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்கே வைக்கலாது, அது ட்ரையாக போடணும் வந்துட்டு டக்குன்னு என்ன செய்தேன், வெளியில் வச்சாலும் இந்த கொசுக்கள் வச்சிடும். தென் எங்களோட மைக்ரோவேக்கில் வச்சு விட்டேன். அது இன்றைக்கு கொஞ்சம் காம்பு காஞ்சிட்டுது. ஏன்னு தெரியா, மோஸ்ட்லி காம்போடு தான் செய்கிறவங்க பேரங்கோ. எப்பயும் வெளியில் வைக்க பயமாக இருக்குது, இங்கேருந்து வந்து கொசுவும் வைக்கும். அதனால் ஸோ இப்போ வேற ஒழுக்க வச்சுட்டு நான் முதல் வந்து இவருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ரோஸ்ட் பண்ணி அதை காட்ட போகிறேன். இப்போ பேரங்கோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1 கிலோவுக்கு கிட்ட தந்தவ. நான் கொஞ்சம் எடுத்து என்னோட அச்சாறு, எனக்கு முட்டை புல்சாய் போட்டேன்னா அது அச்சாறு வேணும், இல்லை மீன் பொரியலுக்கு அச்சாறு வேணும். ஸோ லாஸ்ட் இயர் நான் உங்களுக்கு அச்சாறு காட்டினேன். அப்போ அது அச்சாறு காட்ட தேவையில்லை. அப்போ அச்சாருக்கு கொஞ்சம் இந்த கரைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை தான் நான் இதை செய்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நாட் 1 கிலோ, 1 பவுண்ட் ஒரு ராத்தல். ஸோ அதுலேருந்தும் கொஞ்சம் எடுத்துட்டேன். பாருங்கோ, இதான இந்த பச்சை மிளகா. நான் தண்ணி இல்லாமல் சொட்டு விண்ணரி போட்டு தண்ணியில் கழுவிட்டேன். இந்த ஆக்களோட கையில் ஃபங்கஸ் எல்லாம் இருக்குது தானே, அப்புறம் அது இதை பண்ணும். இந்த பேப்பர் டவல் போட்டு அதில் இருக்க தண்ணியை எடுக்கிறதுக்கு வச்சு விட்டுட்டேன் ராத்திரியே மைக்ரோவேக்க. ஸோ நேற்று பின்னேரம் தான் செய்ய எடுத்தேன், பட் பின்னேரம் அது இழுத்துருக்காது தண்ணி. ஓகே, நான் இதுக்கு தேவையான சாமான் வின்னரி வினிகர். இதுவும் வந்து நான் என்னோட செவலனியில் செய்த வினிகர், இளநீயில் செய்த வினிகர். ரொம்ப எண்ணினது ஒன்று கலம்பு வீட்டில் இருந்து போன விஷம் எடுத்து கொண்டு வச்சது, அது இன்னும் எக்ஸ்பயர்ட் ஆகலை. மோஸ்ட்லி வின்னரி வினிகருக்கு வந்து எக்ஸ்பயர்ட் இல்லை, காலாவதி இல்லை. அதுக்கு ஒரு பேக்கிங் பவுடர் அதுக்கெல்லாம் காலம். வின்னரி, எங்களோட வெந்தயம், கடுகு, மற்றது நல்லெண்ணெய், அதோட ஃப்ளேவர் கண்டைக்கு வடக்கரைக்கும் நான் கொத்தமல்லி போடையில் அது பவுடர் ஆக்கணும் பண்ணிட்டு. இது கொத்தமல்லி, அங்கோட கொத்தமல்லியும் வந்து அதுவும் வந்து ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ நீங்கள் பாருங்க, கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி, வின்னரி, இது என்னதோ உப்பு இந்த போத்தல்ல இருக்கிறது, ரைட்? உப்பு, ஓகே, உப்பு அவ்வளவுதான். நான் இப்போ இதே 3 பேரே லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஏண்டா லைட்டாக வாட்ட போகிறேன். ஏனண்டா அது வாட்டுறது நல்ல ஃபங்கஸ் இருந்து நாளைக்கு இதண்டாமல், ஆனால் நல்லா வாட்டக்கூடாது, லைட்டாக. ஸோ இதுகளில் எத்தனை எடுத்து வாட்டுறன்றது உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல அதுக்கு மட்டும் இவரை கொண்டே இந்த மைக்ரோவேக்கை தான் வைக்க போகிறேன். இதில் வச்சா கொசுவில் டச்செல்லாம் டச் பண்ணிச்சேன்னா அம்மலாம் ஃபங்கஸாக போயிடும். இப்போ பாருங்கோ, கடுகில் 2 டீஸ்பூன், 2 சின்ன கரண்டி, அதில் 2 டீஸ்பூன் போடுறேன். இப்போ கூட என்றாலும் இது உருறாத்திலண்ட வழியாக 1 கிலோவுக்கு தான் 2 டீஸ்பூன் போடுறது. பட் இது ஒரு ராத்தல் தானே, அவ்வளோ தேவையில்லைண்டா ஆக்குடண்டா கக்கும். இப்போ 1.5 டீஸ்பூன் போடுறேன். தென்
அங்கட வெந்தயத்தில் 1 டீஸ்பூன், அதாவது சின்ன கரண்டி. ஓகே, இதில் 1.5 சின்ன கரண்டி கடுகில், வெந்தயத்தில் 1 சின்ன கரண்டி. தென் நான் இன்னொரு டிஷ்ஷை கொண்டு வந்திருக்கணும். ஐ மேட் எ மிஸ்டேக். இப்போ என்னென்னா எங்களோட கொத்தமல்லியில் வந்து 1 ஸ்பூன் போடலாம். அப்படின்னா 2 டீஸ்பூன் வேறாங்க. 1 டிஷ் எடுக்க இல்லை, இதுக்கு ஒரு ஒன்று, இதுக்கு ஒன்றை போடுறேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் டோஸ்ட் பண்ணணும். ஸோ அதில் 1 பவுண்ட். ஏனெண்டா இது ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் கொத்தமல்லி, ரைட்? அது வாசம். ஸோ பாருங்க மக்களே, இந்த ஷெல்ஃபை பாருங்க. வரேன் இந்த ஷெல்ஃப் அதை விட கபர்ட்ஸு கேம் இருக்குது. பட் லுக் அட் தீஸ். பாருங்க மக்களே, இந்த ஷெல்ஃப்ஸை எல்லாம் வச்சிருக்கிறேன். இங்கே பருப்பு, இது ப்ளம்ஸ், ரைசின்ஸ் சொல்லுவாங்க. இது கடலை பருப்பு, இது ப்ளம்ஸ், இது பருப்பு, மஞ்சள், கொண்டக்கடலை, பொற்கப்பளி, ஏலக்காய், அங்கே கராம்பு எல்லாம் நாங்கள் இந்த பாக்ஸில் போட்டு விட்டேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் ஆன்டிக் பாட்டில்ஸ். உளுந்து, பெரிய சோயா, மற்ற பயறு, இதுக்கிடையில் சிலந்தி வந்து கூட, இப்போ மல்லி, பச்சை கச்சான், மல்லி, பச்சை கச்சான், மற்றது இந்த மிளகாத்தூள், அண்ணா கொபிர மிளகாத்தூள், பாசிப்பயிறு தூள் நீக்கின பயிறு, கீழ் ஷேப்பில் பச்சை பட்டாணி, எள்ளு, மற்ற கவுப்பி. இதை விட இந்த கபர்ட்ஸுகளுக்குலேயும் இருக்குது. இவே 2 பேரையும் எடுத்தேன் எங்கட. பார்த்தீங்களா? இப்போ வந்து மிளகு, சின்ன சீரகம், மெத்தி எண்டா எங்கட, அது ஹிந்தி நேம், வெந்தயம், கடுகு, மஸ்டர்ட் அவங்களோட இல்லை வேறு பேர், மற்றது ஃபெனல், அந்த பெருஞ்சீரகம், மற்றது இறைச்சி வாசத்தூள், சின்ன சீரகத்தூள், மற்றது வந்து இது வந்து ஏலக்காய், கருத்த ஏலக்காய் பிரியாணிக்கு போடுறதுக்கு நல்ல. மற்றது என்னோட நட்சத்திரப்பூ, மேலே கான்டின், மற்றது ஃபீவா பீன்ஸ்ன்னு சொல்கிறது, கிட்னி பீன்ஸ்ன்னு சொல்கிறது சிவப்பு கலர். நான் இதில் ஒரு ரைஸ் செய்வேன். இது நான் கனடாலேருந்து கொண்டு வந்தேன். மீன் ஃபிஷ் சாண்ட்விச்சுக்கு வந்து மாசிக்கருவாடு, சித்த மிளகாய், மற்றது தென் ஆஃப்டர் தட் இதோ பாருங்கள் என்னோட இதுக்கு இந்த 2 வினிகர் பாட்டில் எடுத்துட்டேன். இது ஆயிஸ்டர் சாஸ், இதுகளுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு மீன், அதுகளுக்கு அண்ட் சோயா சாஸ் போன முறை கனடாலேருந்து கொண்டு வந்து வச்சேன். இது வந்து பியோர் வெனிலா, வெள்ளை வெனிலா, பேக்கிங் பவுடர், நெய், சன்ஃப்ளவர் ஆயில், தேங்காய் நெய், உப்பு போத்தல் அண்ட் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் ஒரு சாமான் இல்லையா. உளுத்தம்மா, இது வந்து அங்கேருந்து கொண்ட கடையிலம்மா, அது பாட்டிலுக்கு இன்னும் போடையில் மக்களே. அந்த இது வந்து ஆட்டாம்மா, தென் ருளங்கண்டா ரவை, மற்றது இதுக்குள்ள பப்படம் இருக்குது. ஸோ இப்படி வச்சிருக்கிறேன். இது வெள்ளை வெனிலா. நான் இதில் போன டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் போய் வந்தேன். வெனிலா அதுகளுக்கெல்லாம் எக்ஸ்பயர்டு இல்லை, வெனிலா இதுகளுக்கு. ஸோ இது என் கரண்டியல், ரைட்? இது என் கரண்டி, இது என் கட்டிங் போர்ட், இது ரைட். நான் இந்த அடுப்படியை இப்போதைக்கு காட்ட மாட்டேன் மக்களே. இதான் நான் லாஸ்ட் இயர் நான் ஈவன் இந்த ஷெல்ஸ் எல்லாம் நானே அளவு கொடுத்து, நானே பேட்டர்ன் கொடுத்து செய்தது. அவங்க பெரிய கஷ்டப்பட்டாங்க. ஏண்டா இந்த கிளாக்கை கொண்டு வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து இதை கிளாக்கில் ஏதோ விளையாட்டு காட்டி அதை பழுதாக்கி போட்டார். வேறு ஒன்றுலேயும் பவுத்திரம் இல்லை. அப்போ நான் பேட்ரி போர்டை முதல் எடுத்து என்னத்தையோ செய்து அது போட்ட இதுலேயே நிற்கிது. ஸோ
இந்த டேபிள் இந்த கபர்டு எல்லாம் நான் அளவு கொடுத்து ஈவன் இந்த பேண்ட்ரி கபர்ட்ஸ் எல்லாம் நான் அளவு கொடுத்து நானே பேட்டர்ன் கொடுத்து டிண்டட் கிளாஸ் போட வச்சு பேட்டர்ன் கொடுத்து இந்த கொப்பரில் இதை போட வச்சேன். நான் கீதான் கோல்டில் வந்துட்டு இட்ஸ் ஓகே. இது இந்த ஹேங்கிங் கனடாலேருந்து இந்த முறை கொண்டு வந்தேன். தட்ஸ் இட் மக்களே. இது எனக்கு கொடியாமத்தில் தான் சந்திரன் அவரை தான் கூப்பிட்டு நானே பேட்டர்ன் கொடுத்து நானே அளவு கொடுத்து செய்ததை அவை சொல்லிச்சு. நம்ம அக்கா உங்களோட என்ன நானே இந்த கலரெல்லாம் அடிக்க வச்சு இந்த இதுகள் மிக்ஸ் பண்ணி அவன் பெயிண்ட்காரன்ட்டா மிக்ஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணு அதை மிக்ஸ் பண்ணு இந்த கலர்ன்ட்டு அந்த சிவருக்கு கொஞ்சம் அந்த பேஜ் கலருக்கு பயிலாக அவன் ஒரு சாதி கலர் அடித்து விட்டுட்டேன். பரவாயில்ல. அதுக்கு பயிலாக எல்லாம் டேபிள் சைஸு நான் தான். இது சைஸ் இந்த பேட்டர்ன் நானாக டிசைன் பண்ணி சொன்னது. மேட்டது இதெல்லாம் குக்கீஸ் போடுறது கனடாலேருந்து கொண்டு வந்தது. ரைட். மேட்ட பாருங்க ஃபிஷ் வாஸ் அதுவும் கனடா. இந்த கிளாக் அவங்க ஏஷியன் ஒரு இதில் $56 $25 சேலில் வேணுனாங்க. அதுதான் இந்த ஹஸ்பண்ட் இங்கே நான் இதில் எடுத்து வச்ச நேரம் எடுத்து நொட்டி போட்டேன் வேலை செய்யலையன்ட்டு பேட்ரி போடாதால். அது என்னவோ தெரியா நான் 2 தரம் போட்டேன் அதே டைமில் நிற்கிது. ஐ டோன்ட் நோ. ஸோ பேரங்கோ இது தான் இங்கே பேரங்கோ எல்லாம் நான் ப்ளூலேயே வச்சுருக்கிறேன். இந்த இது மெஷர்மெண்ட்டு ஸ்பூன். இது வாட்டர்மெலோன் அது ஸ்கூப் பண்ணுற ஸ்பூன். ரைட். அதெல்லாம் நிறைய ஸ்கூப் பண்ணி இதுன்றேன். இது இது எடுக்கிறது பாட்டில்ஸை ஸ்டெரலைஸ் பண்ணிவிட்டு எடுப்பேன் இதால். மற்றது இந்த மெஷர்மெண்ட் இதுகள் மற்றது அது ரெட் கலர் கத்திரிக்கோளையும் அதிலேயே வச்சுட்டேன். இது மாத்திரம் ஸ்ரீலங்காவில் வேணும். நான் அந்த ராணி தியேட்டர் பக்கத்து கடையில் 50 ரூபா போட்டான். இப்போ எனக்கு இவர் மெஷர்மெண்ட் ஆள் வேணும். இது மெஷர்மெண்ட் ஸ்பூன். இது எல்லாம் பாருங்க ப்ளூ. இது இங்கே தான் பண்ணேன். இது ஆனால் முட்டை இது அங்கேருந்து கொண்டு வந்தேன் நான். அப்போ இந்த ஸ்பெச்சுலாவும் இங்கே இருக்குது. இப்படி ஸ்பெச்சுலா இங்கேயும் நான் அங்கே தான் பண்ணிட்டு வந்தேன். நான் ப்ரஷ் எல்லாம் அங்கேத்தியேன். ஸோ இப்போ எனக்கு மெஷர்மெண்ட் வேணும். என்னதுக்கண்டா எண்ணெய்க்கும் வீணிக்க இருக்கும். ஸோ இதான் மெஷர்மெண்ட். இது லாஸ்ட் இயரே கொண்டு வச்சுட்டேன். ஸோ அது ரெட்டாக போயிட்டு ப்ளூக்கு பரவாயில்ல. அண்ட் உள்ளி வெங்காயம் எல்லாம் அங்கேயில் இருக்குது. அந்த ஷெல்ஃப் கொஞ்சம் குப்பையாக இருக்குது மக்களே. இது இந்த காலத்தில் கொண்டு வந்தது. ரைட். இதுதான் இந்த முறை நான் கொண்டு வந்தேன். நான் ஹேங் பண்ணுறேன். இது டொலர் ஸ்டோரில் பண்ணிட்டு வந்தேன். ரைட். ஸோ இப்போ மக்களே பாருங்கோ. இப்போ நான் இவை 3 பேரையும் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கோ. இப்போ இங்கே பாருங்க. ரைட். இதுக்கோ 1 டீஸ்பூன் கடுகோட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி போட்டிருக்கேன். வெந்தயத்தோட 1 ஸ்பூன் அந்த 1 டீஸ்பூன் கொத்தமல்லி போட்டிருக்கேன். வெந்தயம் 1 டீஸ்பூன் தான். கடுகு 1.5 ஸ்பூனா. ரைட். இவை டுகெதர். இப்போ இவை எல்லாத்தையும் ஒன்றடியாக மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றடியாக தானே மிக்ஸ் பண்ணுறது. திருப்பியும் சொல்கிறேன் மக்களே 1.5 ஸ்பூன் உருளாத்தல் தான் பச்சை மிளகாய், 1.5 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், இந்த 1.5 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், மற்றது 1 ஸ்பூன் கொத்தமல்லி. லைட்டாக வாட்டணும். இல்லை இதில் ஃபங்கஸ் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லைட்டாக வாட்டரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். பேரம்போ ஓகே. தெரியுதா மக்களே என்ன செய்கிறது? நான் இப்போ தான் பழகுறேன் மை ஓனை அடுக்கிறதுக்கு. அதால் தப்பில் தான் மன்னிக்கவும். தெரியுதா மக்களே? ஓகே. இவருக்கு நான் இப்போ
இந்த wooden spatula ஏனெண்டா இது வந்து கொஞ்சம் நான்ஸ்டிக் ஆனது, ஏற்கனவே கீறு போட்டுட்டு பரவாயில்லை. wooden spatula தான் நல்ல அந்த இது பேலன்ஸ் இல்லாமல் விட பார்க்குது மக்களே. லைட்டான ஸ்மெல் வேறேக்க எடுத்துடணும், மனம் வேறேக்க எனக்கு வரக்கூடாது. வெந்தயம் கொத்தமல்லி லைட்டாக ஸ்மெல் வரைக்க அவங்கள்ட்ட வெந்தயத்துக்குள்ள இந்த கொத்தமல்லிக்குலாம் ஏதோ சீட்ஸ் இருக்குது மக்களே, என்னன்னு தெரியலை. அங்கே வரதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணித்தான் அந்த அரசாங்கம் கொண்டு வர விடும். நீங்கள் அரிசிக்களையும் கல் கிடக்கும். ஓகே டன் டன். கடுகு விழிக்கிறேன். ஓகே ரைட். இப்போ இவரை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நாங்கள் மற்ற விளையாட்டுக்களை செய்வோம். ஓகே மக்களே, அவையில் ஆற விட்டுட்டேனா இப்போ பாருங்கோ. ஐயோ ஓனாக எடுக்கிறது போல் ஒரு கஷ்டப்பட்டதையில் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டு கப்ஸால் இது 1/4 1/2 3/4 உண்டு. ஸோ அப்போ 1/4 மேரையும் தான் தேவை. என்னண்டா இப்போ வந்து நான் வினிகர் ஒரு 1/4 கப், ஓகே. இப்போ நான் வந்து வினிகர் வந்து ஒரு 1/4 கப் காணும். ஒரு கலர் அடிக்குது மக்களே, அவர்கள் இருக்க விட்டு பார்ப்போம். அவர்கள் இந்த கலர் தான் நான் வார 2 நோவை. ஸோ வினிகர் எக்ஸ்பயர்டு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அது லைட்லி எக்ஸ்பயர்டு. குட் லக். நான் அன்றைக்கு சாஸ் செய்த நான் அதைத்தான் விட்டனோ தெரியல தான் யோசிக்கிறேன். ரைட். வேறு இனி கழுவைத்தான் பாவிக்கலாம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கழுவை. இப்போ நான் வந்து 1/4 கப் எங்கட வினிகர். ரைட். இனி உப்பும் எண்ணெயும் தான், அதை பவுடர் ஆக்கிட்டு கழுவுறதுக்கு மாத்திரம் பாவிக்கலாம். இனி உப்பும் நல்லெண்ணெயும் நான் இப்போதைக்கு விட மாட்டேன். அது வினிகர் விட்ட வழியாக கொஞ்சம் காய எடுத்தோம் அந்த கப். ரைட். இப்போ நான் இந்த பச்சை மிளகா கொண்டு கீரை போகிறேன். அவரை வெளியில் வைக்க பயமாக இருக்குது. என்னென்னா எங்கேண்டு கொசு வந்துடும். ஓகே மக்களே, இவரை நீட்டாக வெட்டி போட்டு இதுக்க போடுவோம். ஒரு சொட்டு தண்ணியும் இருக்கக்கூடாது, என்ன தண்ணி இருந்தால் ஃபங்கஸ் வந்துடும், அதான் பயம். ஓகே, இதுவும் பாருங்க மக்களே, இந்த பச்சை மிளகாயை நடுவால், ஆனால் அது சிலதுகளுக்கு இது இப்படி நடுவால் ஒரு கீறு. ஓகே, நடுவால் கீறுனா சரி. எங்களோட அப்பாவோட ஃபேவரட் பிக்கல் இது, இந்த ஊறுகாய். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து பழப்புளியில் செய்வாங்க, விண்ணரிக்கு பயில. ஆனால் என்னோட இருக்கிற பழப்புளி வந்து ஓல்டு கருத்த புளி, நல்ல இல்லை. அந்த வெள்ளைப்புளி, அந்த லைட்டான ப்ரௌனாக இருக்கிற புளி தான் நல்ல. என்னோட இருக்கிற கருத்த புளி. ஸோ இப்போ பேரங்க மக்களே, கூடுதலாக காம்போடு தான் இருக்கும் அந்த பாட்டிலில். நாங்கள் நார்த் இந்தியன் கடையில் வேண்டுற பாட்டிலில், ஹிந்திக்காரர்கிட்ட கடையில் வேண்டுற பாட்டில் இது பெருசாக இருக்குது. ஸோ இதை நான் ஹாஃபாக வெட்ட போகிறேன். கொட்டரை எல்லாம் இருக்குமே இல்லை. ஸோ மாற்றி விட்டால் நல்லதாங்க. அது இவங்கள் படையினர் இருந்து வீட்டை சரியான டேமேஜ் ஆக்கிட்டாங்க. அதான் வீடு இவ்வளோ ஸ்பாயிலாக போனது. 62 வருஷம் வீட்டுக்கு இப்போ தான் பேண்ட்ரி கபர்ட் போட்டுருக்குறேன். வாட் டு டூ? 2017லேருந்து போடுவாமன்ட்டு. நான் இதை காட்டக்கூடாதுன்னு இருந்தேன் கபர்டு. என்னென்ன சந்திரன்ட்ட இன்னொரு அலுவல் இருக்குது, அதையும் இதண்டுட்டு காட்டுவாமண்டு.
அப்போ தேங்க்ஸ் சவுண்ட்ரன், உங்களோட பேண்ட்ரி கபோர்டுக்கு உங்களுக்கு தேங்க் பண்ணல. நீங்களும் இந்த யூடியூப் பார்த்தேன்டா, தேங்க்யூ. பேஷண்ட்டாக நான் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு அதில் அளவு இந்த அளவு இந்த 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 டேபிளை கூட கொஞ்சம் உயரமாக செய்ய வச்சுட்டு பிறகு வெட்டி கட்டையாக்க வச்சேன் நான். அப்போ அது என்னோட சரியாக கஷ்டப்பட்டு போச்சு சந்திரன். அப்பா சொல்லுவேன், உடுப்பு தைக்க போகிற இடத்துலையுமே இதை கொஞ்சம் பிழைச்சிட்டேன்டா, ஏய் நீயே தையலை பழகிட்டு தையேனே. இந்த நாளும் அந்த தையல் உண்டு தான் தெரியாது மக்களே. அம்மாட்டே மிஷினில் தைச்சு அம்மா கிட்ட இருக்கையில் இருந்திருந்தா அப்போ அதுவும் செய்திருப்பேன். இப்போ போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நியூ இயருக்கு ரெசுலேஷன் எடுத்தேன் நான். இந்த வருஷம் போய் ஸ்லோனில் தையல் பழகிட்டு வாரேன்ட்டு. போன வருஷம் பழகவும் இல்லை. வயலை சொன்னால் எனக்கு இது நடக்காது. எந்த காலம் பழகிறனோ அது ஆண்டவன் சித்தம். இந்த எல்லாத்துக்கும் நீ நொட்ட சொல்கிறேன்னு நீயே பழகிக்கொள்ளு மகளை. இந்த பேருங்க கொசு வெராட்டிக்கும் இளையான் பிள்ளை இதிலே முக்க வார. ஸோ வாட் டு டூ? ஓகே மக்களே, இப்போ நான் 2 பேப்பர் டிஷ்யூவில் அதை கவர் பண்ணிட்டேன் தானே. இப்போ இவரை மூடாமல் அதுக்கிடையில் வந்து மொச்சிடுவேன். இவரை கவர் பண்ணி வச்சுட்டு தான் நான் அதை பவுடர் ஆக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் மொச்சிட்டு இன்னும் அப்புறம் எனக்கு ஃபங்கஸ் வந்துடும். ஓகே மக்களே, மஞ்சள் இருக்குது, உப்பு இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, விண்ணாரி இருக்குது. நல்லெண்ணெய் இந்த 1/2 கப்பில் விடணும். அதுக்கிடையில் வந்து நாங்கள் ரோஸ்ட் பண்ணதை இப்போ பவுடர் ஆக்குவோம். பேரங்கோ செய்கிறது இந்த பழைய பேரன்சோனிக் தான் இருக்குது மக்களே. வேண்டுவேன் எனக்கு சுவாசினிக்கு வேண்டி கொடுத்ததுக்கு ஏதோ நீங்கள் இப்போ நான் எனக்கு வேண்டத்தானே வேணும். அவைகளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன், கனடாவில் வச்சு நான் உனக்கு வந்தோன்னே உனக்கு ஒரு ஸ்மித் வேண்டி தருவேன்ண்டு. அதோட ஒரு ஃபேனும். ஸோ இல்லாதவர்களுக்கு கொடுக்குறதுல ஒன்றும் இல்லை மக்களே. ஆனால் நன்றியாக இருந்தால் சரி, நன்றி இல்லாமல் இருந்தால் தான் கவலை வர்றது. ஸோ இது வேறு பிளெண்ட் பண்ண போகிறோம் மக்களை. பாருங்க, இது வருஷக்கணக்கு மக்களை. இந்த பெனிசானிக் ஆனால் மெல்லியை வந்து ஒன்றும் பாதியமாக தான் நிறைக்கணும். நாங்கள் இப்போ கடுகை பவுடர் ஆக்குறதுக்காக வெறும் பவுடராக போக போகிறேன். நான் அதை கடைசியில் போடணும். ரொம்ப ஒரு சுற்றி நான் காணும் மக்கள் இங்கே. ஓகே, என்ற மெல்லி இதாக போயிடும். நான் அதை கடுகையும் வெந்தயத்தையும் இறைச்சிட்டு தான் மல்லியை போட்டிருக்கணும். இப்போ வேறு என்ன வேணும், ஆனால் ஸ்மெல் வருது, நைஸ் ஸ்மெல். தட்ஸ் இட். கூட இறப்பட்டுட்டுது. அந்த ஸ்மெல் வரக்கூடாது. இந்த வெந்தயத்தில் ஸ்மெல் தான் வரணும். ரைட், இப்போ பாருங்க மக்களே. ஓகே, இப்போ வந்து என்ன காயில் தான் பரவாயில்லை வினிக்கிற விட்டது. என்ன நல்லெண்ணெயில் ஒரு 1/2 கப் நல்லெண்ணெயை கொதிக்க வைக்க போகிறேன். ரைட், ஓகே. எஸ்கே ஸ்பெஷல் வந்து கேரளாட்டிலேருந்து வாரண்டு என் யாழ்ப்பாணத்து நான் அந்த கள்ளத்தீன் பண்ணுற பாய் அவன்ட்டு நான் வருஷ கணக்கில் பண்ண வந்தான். ஸோ இவரை நல்லா சூடு காட்ட போகிறேன். இவரை நல்லெண்ணெயை சூடு காட்ட போகிறேன். ஓகே களி கேரங்கோ நல்லெண்ணெயை சூடு காட்ட முதல் இதுக்குள்ள எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போடுவோம் நாங்கள். ரைட், இதில் வந்து நாங்கள் எங்களோட அரைச்ச பவுடர், அந்த அரைச்ச பவுடர், ரைட், 1.5 டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மல்லி. ரைட், ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இட்ஸ் ஓகே, வாட் டு டூ. நாங்கள் இனி இதுக்குள்ள வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் போடுவோம். பாருங்கோ, 1 டீஸ்பூன் மஞ்சள்.
மஞ்சள் வினிகர் எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ரைட். ஆனால் இது நல்லா ரைட். 1 டீஸ்பூன் அவர் போட்டாச்சா? ரைட். இனி அவர்கிட்ட ஷெல்ஃபில் வைப்போம். ஓகே. இனி உப்பு வந்து நான் 1 டீஸ்பூன் தேவைக்கேற்று நான் 1.5 டீஸ்பூன் போடுறேன். 1.5 டீஸ்பூன் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்துட்டு நாங்கள் ரெண்டலாம். ஓகே. நல்லெண்ணெய் விட்டாச்சா? ஓகே, எல்லாம் போட்டுட்டோம். இப்போ வந்து ஓகே மக்களே, அந்த ஒட்டின கத்தியாலேயே மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இவருக்கு நாங்கள் வந்து கொதிக்க வச்ச எண்ணெய் தான் விடணும், வினிகரை விடணும். இந்த 1/4 கப் வினிகர் ரைட். கப்புண்ட மக்களே 6 ஸ்பூன் வருது ரைட். வெவ்வேறு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு எந்த நாள் நீங்கள் வந்து அந்த மல்லியை புறம்பாத்தான் 1 ஸ்பூன் மல்லியை புறம்பாத்தான் நிறையுங்கோ. அதை புறம்பா வாட்டி போட்டு என்னென்னா அது மல்லி முழுசாக இருக்கிறது. ரைட். அங்கால விலக பயமாக இருக்குது. என்னென்னா கொசு வந்து மொச்சிக்கிட்டா பயம். இந்த நாட்டில் அதான் பிரச்சனை ரைட். விரைவே கொண்டே அங்கே வச்சு கொண்டு தான் நான் அதை ஹீட் பண்ண போகிறேன் மக்களே. 1/2 கப்பை விட நான் 1 கப் நல்லெண்ணெய் விட போகிறேன். ஏன்னா அதுக்கு ஃபுல்லாக நிற்கணும் எண்ணெய், ஸோ பத்தாது ரைட். திருப்பி ஒரு 1/2 கப்பை ஹீட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1 கப் நல்லெண்ணெயா? என்ன நல்லெண்ணெய் போத்தல் முடியுது, நீ யாழ்ப்பாணம் தான் போகணும் வேண்டேன். இங்கே இருக்க எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அது விட்டமினி போயிடும் ரைட். ஓகே மக்களே, இப்போ வேறு கையில் கொண்டு தான் தெரியணும். இதுகள் முச்சிருங்க. இதால் விட்டுட்டு விலக பயமாக இருக்குது மக்களே. இதை போட்ட கழுவுவமெண்டா பயமாக கிடக்குது. இதுகள் வாய் வச்சிருங்க. ஓகே மக்களே, முதல் 1/2 கப் எண்ணெயை சூடு காட்டி விட்டேன் நான் நல்லெண்ணெய். அப்புறம் மிச்சம் ஒரு 1/2 கப், 1 கப் வேணும். ஏண்டா அப்போ தான் நான் வேறு சூட்டில் அப்படியே வெந்துடுவேன். போட்டு ஒரு பாட்டிலுக்குள்ள கொஞ்சம் நாளைக்கு கடுகு வந்து கேரம் மக்களே. அது வந்து அதை வந்து கடுகுல இருக்கிற கேரம் அதை அவிய வைக்கும். அவியேண்டா அந்த ஸோ மக்களே, நான் இப்போ இந்த ஸ்டெரலைஸ் பண்ண போத்தல்களுக்குள்ள போட்டுட்டு வச்சேனண்டா. இனி இது ஒவ்வொரு காலம் மைக்ரோவேவ்க்கு இந்த எடுத்து வைக்கிறதையும் காட்டி அவை பாட்டிலுக்கு போட்டு கையோடு வைக்க போகிறேன். பேரங்கோ குப்பையாக இருக்குதுன்னா அங்கே விலக பயமாக இருக்குது மக்களே. இந்த கொசு வந்து மொச்சிடும், மில்லியான் வந்து மொச்சிடும். இந்த நாட்டில் அதான் பிரச்சனை மக்களே. கனடாவில் இந்த பிரச்சனையால் இல்லை. ஓகே, நான் இப்போ இந்த ஸ்டெரலைஸ் பண்ணின காய வச்ச பாட்டிலுக்கு போட போகிறேன். ஓகே மக்களே, 2 பாட்டில் இருக்குது. ஒன்று எனக்கு, ஒன்று வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. இன்னொரு சின்ன ஒரு ஜாம் பாட்டில் இருந்தாண்டா இது எல்லாம் தண்ணியில் அவிச்சு காய வச்ச பாட்டில்ஸ். ஸோ அப்படியே ஒரு 2-3 நாளைக்கு விட்டோம்டா அவே அதுலேயே அவிஞ்சிடுவேன். பிறகு நாங்கள் பாவனைக்கு எடுக்கலாம் கொஞ்சம் இலகின உடனே ரைட். இப்போ நார்த் இந்தியன்ஸிட பிக்கல், எங்களோட சவுத் இந்தியன்ஸ் வந்து அவங்க பழப்புளி விடுவாங்க விண்ணரிக்கு பையில். அது நல்ல புளியாக இருக்கணும். ஆனால் அது பழப்புளியை வந்து நாங்கள் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு தான் விடணும். இந்த விண்ணரியில் முதல் 1/4 கப் விட்டேன்னா இன்னொரு 1/4 கப் எடுத்து 2 கிளைம் சரி செமனாக விட்டு வைக்க போகிறேன். இதுக்கு பாதி அதுக்கு பாதி. அப்போ நல்லெண்ணெய் 1 கப், இது 1/2 கப்பா. 1 ராத்தல் மிளகாய்க்கு இது இருந்தால் தான் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும்.
ஃபங்கஸ்லேருந்து ப்ரிசர்வ் பண்ணமா. நான் உப்புத்தான் 10 மோதிரியே நான் உப்புத்தான் பார்க்கையில் போட்டுட்டேன் பாட்டிலுக்கு. கொஞ்சம் கீழே தண்ணி நின்றா நல்லா. தண்ணி மீன்ஸ் விண்ணாரி. ஓகே, மிச்சத்தை வேர்க்க விடுவோம். 2 பேருக்கே நிற்கினேன். ஓகே, இன்னும் ஒரு போத்தலுக்கு இடம் இருக்குது மக்களே. அந்த ஒரு போத்தல் தான் எங்கனையாவது தேடி பார்க்கணும். இந்த வீட்டை நோ பிளேஸ் என்ன நாங்கள் அதை எடுத்து ஸ்டெரிலைஸ் பண்ணி காய வச்சுட்டு இது ஒரு போத்தலுக்கு இடம் இருக்குது மக்களே. ஓகே, உப்பு தான் காணுமோ தெரியலை. கொஞ்சம் உப்பு தூளை போட்டு விடுவோம். போட்டுட்டு குலுக்கி வச்சு விட்டா சரி மக்களே. உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு 10 தரம் அதால் வாயில் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதும் டேஞ்சர். இந்த பங்கசுன்ற சாமான் இருக்கிறபடியா எந்த முடி எந்த பாட்டில்லேன்னு தெரியல குலுக்கி விட்டுட்டு இந்த இதோட வெயிலில் இந்த பாட்டிலை வச்சு எடுக்கிறது நல்லா. வெயிலுக்குள்ள ஒரு 7 hours வைக்கலாம். குயிக்காகவே இதண்ட பாப்பினம் ரைட். 2 பாட்டிலையும் வெயிலுக்கு வைக்கிறேன். இவரை மாத்திரம் வைக்கிறேன். இந்த இவருக்கு பாட்டில் இல்லை, ஸ்டெரிலைஸ் பண்ணி காய வைக்கணும். இந்த 2 பேரும் வெயிலுக்கு வைக்கிறேன். நாய்ப்பிள்ளைகள் தட்டி விடுங்களோ தெரியாதான் பயமாக கிடக்கு மக்களே. ஓகே, ஓகே மக்களே, பாருங்கோ. ஒரு ராத்தல் மிளகாயில் நான் கொஞ்சம் வந்து எனக்கு அச்சார் கூட எடுத்து வச்சுட்டு ஒரு சொட்டு கொஞ்சம் இதுக்கு மிச்சத்தை தான் பொயிலம்மா தந்தது. இதை வந்து நார்த் இந்தியன் சில்லி பிக்கல் போட்டிருக்கிறேன் ரைட். இன்னும் ஒரு ஜாம் போத்தல் கலவாக இருக்குது. யார்கிட்டையும் பாட்டில்ஸ் பாரோ பண்ணி வேண்டி அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி சுடுதண்ணியில் அவிச்சிட்டு காய வச்சுட்டு தான் இது வேற போடணும். அது மட்டும் நான் இது வேற மைக்ரோவேவில் வைப்பேன். பார்த்தீங்களா மக்களே, என்னோட நார்த் இந்தியன் எங்களோட அப்பாட ஃபேவரேட்டு இது, அதாவது க்ரீன் சில்லி பிக்கிள். க்ரீன் சில்லி பிக்கிள்ண்டா சில்லி ஊறுகாய். இது பாருங்க, பேலன்ஸ் ஆடுது இல்லை ரைட். എൻ്റെ മരുമകൾ കാടി തന്നവൾ ഇതിൽ எப்படி செல்ஃபியாக இதை எடுக்கிறதுண்டு அந்த அது இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு மறந்துட்டேன் மக்களே. தெரியாத வயசு போயிட்டு தானே மறந்துட்டேன். தான் அதை இப்போ சும்மா வச்சு எடுக்க போகிறேன் ரைட் மக்களே. பாருங்கோ, க்ரீன் சில்லி ரைட் நானாக செய்தது. அது எந்த நாளும் வந்து நாங்களே இண்டிபெண்ட்டாக இருந்துருவோம். பாட்டு ஒன்று இருக்கு, அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை நன்றி கட்ட உள்ளங்களை கண்டு வெந்த பின்னும் என்ன உறவு இருக்கு போடி என்ன மாதிரி மாமன் என்ன மச்சால் என்ன யார் ரெண்டாலும் எங்கட கையே நாங்கள் ரைட். நான் எந்த நாளும் தனியாக இண்டிபெண்டாக வாழ பழகிட்டேன் மக்களே. இந்த நாட்டில் ஏர்போர்ட்லேருந்து நான் தனியாக இதில் வந்து நான் அந்த கிளம்பு வீட்டில் நின்று தனியாக இங்கே வந்து நான் தனியாக போவேன். ஸோ எல்லாம் கிளம்புல எனக்கு கூட ட்ராவல் பண்ணுறது ஈஸி மாதிரி இருக்கும். இங்கே இந்த வில்லேஜ் சைட் தான் பஸ்ஸுகள் டைமுக்கு வராது. அதுதான் கொஞ்சம் பயமொழிய. எங்கட மெயின் ரோட் ஓகே. யார்டையும் வில்லேஜ் சைடுக்கு போகிறேன்னா கொஞ்சம் அதுவும் வென்னி சைடு ஏண்டா எனக்கு வென்னி சைடு ஜூஸ்ட் இல்லை. அதுவும் பழகிட்டேனடா மக்களே. எனக்கு எல்லாம் ஒரு தரம் காணும். ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஒரு முறை பார்த்தா 100 முறை பார்த்த மாதிரி என்ற மாதிரி தான் எனக்கு இதுவும் ரைட். அப்படி எல்லாம் நானே யார்கிட்ட உதயம் யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க என்ற மாதிரி. ஓகே, அது இதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடாங்க. சுமதி இப்படியெல்லாம் பாடுதாண்டு.
அந்தளவுக்கு மனம் வெந்துட்டுது மக்களே. அது வெந்ததால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு லைஃப்பில். இவன் இந்த பிரதரையும் நான் இனி நாட தேவையில்லை, மாமா மச்சான் நோ, ஒருத்தட்ட இதுவும் எனக்கு தேவையில்லை. அவங்க என்ன ஓன் இண்டிபெண்டாகவே வாழ வச்சுட்டாங்க. எனக்கு நன்மை தான் செய்திருக்கிறாங்க அந்த விஷயத்தில். ரைட், ஓகே. அப்படி மேடம் எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு முதல்ல ஆக்களை பாவம் பண்ணிட்டு அள்ளி அள்ளிட்டு கொடுப்போம். அப்புறம் போ அவங்கள குணம் தெரியாக்க அது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தான் நான் இந்த பிரதர்ஸுக்கு சொல்கிறேன். நான் நீங்கள் ஒருக்கா போகிறீங்க, தொடர்ந்து போய் பார்த்தா தான் உங்களுக்கு ஆக்களோட குணம் தெரியுமாண்டு. அது உண்மைதான் மக்களே. என்னமோ அதை விட நான் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணக்கே அதில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிது. ரைட், ஓகே. இப்போ அண்ட் அப்பாட ஃபேவரட் நார்த் இந்தியன் க்ரீன் சில்லி பிக்கிள், க்ரீன் சில்லி ஊறுகாய். அதான் நான் சொன்னேன், சவுத் இந்தியாவில் வந்து பழப்புளியை கொஞ்சம் காய்ச்சி போட்டு அதை விடுவாங்க விண்ணரிக்கு பையில. ஸோ இதை நீங்கள் பார்த்து மறந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கலாம், பிகாஸ் அன்றைக்கு வந்து அந்த மெட்டல் ஐட்டம் போட்டுட்டு கதவு வெளிச்சம் வந்ததால. ஸோ ஒருக்கா வந்தால் கண்டுபிடிச்சிடுவாள் சுமதி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு NM ஈட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அது எப்போதும் உங்களுடைய விருப்பம். யோ விஷ். பாய்.